ஜாம் 2020 உடைய 5th கொஸ்டின். இது வந்து நான் ஈஸி கொஸ்டின் சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப சேலஞ்சிங்கான கொஸ்டினும் கிடையாது இது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன், அதனால இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அண்ட் டோ எஃப் டோ எக்ஸ் டோ எஃப் டோ ஒய் ரெண்டுமே கண்டினியூஸ் கிடையாது. அதனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இதோட கண்டினியூட்டியை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0 கமா ஒய் இதோட வேல்யூவும், லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு எக்ஸ் கமா 0 இதோட வேல்யூவும், லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0 கமா 0 இதோட வேல்யூவும், எஃப் ஆஃப் 0 கமா 0 இதோட வேல்யூவும் சேம். ஓகேவா? இங்கே வந்து எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? இதை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. இது நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஓகேவா? அதனால கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். ஸோ டிஃபரன்ஷியபிலிட்டி இப்போ நான் செக் பண்ணணும். இப்போ டிஃபரன்ஷியபிலிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு மெயின் ப்ராப்ளமாக இருக்கிறது என்னன்னா இந்த 0 கமா 0ங்கிற பாயிண்ட் தான். ஓகேவா? ஸோ அதனால் அந்த பாயிண்ட்ல மட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு டிஃபரன்ஷியபிலிட்டி செக் பண்ணுறேன். ஸோ த டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள். இங்கே 2 வேரியபிள் இருக்கு. ஓகேவா? அதனால் நார்மல் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ், அதாவது 2 வேரியபிளோட டெரிவேட்டிவ் டெஃபினிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ த டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அட் த பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 கமா 0 இஸ் ஈக்குவல் டு லிமிட் h கமா k டென்ஸ் டு 0 கமா 0. ஸோ இதான் டெஃபினிஷன். ஓகேவா? f of h, k minus f of 0, 0 minus h, k. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து கோஆர்டினேட்ஸ் கிடையாது, இது வந்து h, hk f at the point 0, 0 and fy at the point 0, 0. ஓகேவா? the whole divided by h square plus k square the whole square root. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது DK Math Prep, நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. f of 0, 0 ஓட வேல்யூ 0. ஓகே, fx of 0, 0, 0, fy of 0, 0, 0. இதை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். fx at 0, 0 ஓட வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்கு லிமிட் யூஸ் பண்ணுங்க. லிமிட் h tends to 0 f of h, 0 minus f of 0, 0 divided by h. ஸோ இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணுங்க. இதோட வேல்யூ 0 அண்ட் இதோட வேல்யூ 0. ஸோ உங்களுக்கு ஆன்சர் 0ன்னு வந்துடும். ஓகேவா? இதே மாதிரி fyக்கும் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த லிமிட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, லிமிட் h, k tends to 0, 0. ஓகே, f of h, k minus இது வந்து 0 ஆயிரும் அண்ட் இது மேட்ரிக்ஸ்னால இதோட மல்டிப்ளிகேஷனும் 0 ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கும். f of h, k ஓட வேல்யூ நமக்கு என்னது, அது வந்து h ஸ்கொயர் sin of 1 by h plus k ஸ்கொயர் into sin of 1 by k the whole divided by h ஸ்கொயர் plus k ஸ்கொயர். ஸோ நான் வந்து எதுக்கு இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஸ்டின்ல வந்து x into y இதோட ப்ராடக்ட் 0வா இல்லாதப்ப இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு ஹெச்சும் கேவும் 0 அப்ரோச் தான் பண்ணுது, எக்ஸாக்டாக 0 கிடையாது. ஸோ ஹெச் வந்து 0.0001 இருக்கலாம், கே 0.0001 இருக்கலாம், அதோட ப்ராடக்ட் 0வே ஆகாது. அதனால நான் அந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கிரேட். ஸோ இப்போ இதோட வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 0. ஏன் அப்படின்னா பை சாண்ட்விச் தியரம். ஓகே, இப்போ எப்படி சாண்ட்விச் தியரம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்டையர் குவான்டிட்டி இஸ் கிரேட்டர் than or equal to 0. ஓகேவா? h ஸ்கொயர் into 1 by h plus k ஸ்கொயர் sin of 1 by k the whole divided by h ஸ்கொயர் plus k ஸ்கொயர் the whole square root. ஓகேவா? which is less than or equal to sin ஓட maximum value 1. ஸோ அதனால நம்ம நியூமரேட்டர்ல h ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். which is equal to divided by h ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர் the whole square root. ஸோ இப்போ நமக்கு என்ன வரும், நியூமரேட்டர்ல h ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர்னு மட்டும் இருக்கும், இந்த ஹோல் ஸ்கொயர் ரூட். ஏன்னா டினாமினேட்டர்ல இருக்க ஒரு ஸ்கொயர் ரூட், நியூமரேட்டர் இருக்க ஒரு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். இப்போ நான் h கேவும் டென்ஸ் டு 0ன்னு போடும்போது எனக்கு என்ன ஆயிரும், இது 0 ஆயிரும். ஸோ இப்போ நான் ரெண்டு பக்கமும் லிமிட் எடுத்தேன் அப்படின்னா த்ரூ அவுட்டா இதோட லிமிட்டோட வேல்யூ என்ன ஆயிரும், எனக்கு 0 ஆயிரும் பை சாண்ட்விச் தியரம். ஸோ இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, த டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x, y at 0, 0. ஸோ இதை வந்து நான் இந்த டெஃபினிஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு 0 கிடைச்சிட்டதுனால இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் இந்த மேட்ரிக்ஸ் தான். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ 0, 0. ரைட்? ஸோ இதுதான் which means நமக்கு டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ல டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது, which means the function is differentiable. ஆப்ஷன் சில நாட் டிஃபரன்ஷியபிள்னு கொடுத்துருக்காங்க. அதனால இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஓகேவா? டோ எஃப் டோ எக்ஸ் கண்டினியூஸ், டோ எஃப் டோ ஒய் இஸ் நாட் கண்டினியூஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஈஸியா செக் பண்ணலாம். இப்போதான் நான் சொன்னேன் இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த டெஃபினிஷன் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு f at 0, 0ல அதோட வேல்யூ என்னது அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஆனால் நார்மலா நீங்க டோ எஃப் டோ எக்ஸ் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் காஸ் ஆஃப் 1 by x டேர்ம் இருக்கும். ஓகேவா?
அட் 0,0ங்கிற பாயிண்ட் தவிர்த்து அந்த ஃபங்க்ஷன் இப்படி டிஃபைன் ஆயிருக்கும். 0,0ங்கிற பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் 0 வரும். ஸோ இதான் என்னோட எஃப்எக்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 0. ஸோ இதான் என்னுடைய எஃப்எக்ஸ். இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் கிடையாது ஆப்வியஸா, ரைட்? ஸோ அதனால எஃப்எக்ஸ் கண்டினியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பி வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் டிகே மேத் ப்ரெப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then it's me DK.